ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், அதாவது லாஸ்ட் வீடியோ வந்துட்டு பவித்ரா எவிக்டட்னு ஒரு அப்டேட் வந்துச்சு. அதனால் அதை போட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவித்ரா எவிக்டட் இல்லைங்க, சேவ்டுன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் பாவிகளா உடனே அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தகவல் அப்படின்னா, ஆக்சுவலாக லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன். என்னென்னா இந்த எவிக்ஷனில் வந்துட்டு 2 பேர் எவிக்ட் ஆகிறாங்க. ஒன்று வந்து ஒரு ஆண், ஒன்று வந்து ஒரு பெண். ஒரு ஆணில் வந்துட்டு யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ராணவ் அப்படின்றத அப்டேட் கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பெண். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மஞ்சள் இருந்தாங்க, அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளுடைய ஜாக்லின் இருந்தாங்க, அதுக்கு மேலே பவித்ரா இருந்தாங்க. இந்த 3 பேர் தான் பயங்கர டேஞ்சரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சது என்னென்னா, பவித்ராவும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்ட்டு, ஜாக்லின் டேஞ்சர் ஜோன்லேருந்து இல்லை அப்படி மாதிரி. ஸோ இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா வந்துட்டு அந்த டேஞ்சர் ஜோன் வந்துட்டு தப்பிச்சிட்டாங்க. அவங்க 14வது வாரத்துக்கு உள்ள கால் எடுத்து வைக்கிறாங்கன்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த பணப்பெட்டி எடுக்க போகிறாங்க போல இருக்குது. ஆனால் இது என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து கண்டிப்பாக வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, இவங்கள விட சூப்பராக வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு செம்மையான ஒரு கேமை கொடுத்துருக்காங்க. இவங்கள விட கம்மியான நாட்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்களுடைய தனித்திறமையை வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. பட் எது எப்படியோ பவித்ரா வந்துட்டு சேவ் ஆகிருக்காங்கன்ற ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போது ஜாக்லினும் மஞ்சரியும் ஏதாவது டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்றதுன்னு தெரியல. என்னையா நீங்கள் பண்ணுறீங்க, ஒன்றும் புரியலையப்பா. சரி, ஓகே. பவித்ரா ஜனனியை பற்றி நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. பவித்ரா ஜனனி போகலை, அவங்க 14வது வாரத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றத ஒரு அப்டேட். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ பவித்ரா ஜனனி உள்ளே இருக்காங்க, அப்போ பெட்டியை தூக்கிடுவாங்கல்ல? மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.